இங்கே நீங்கள் பார்க்க போவது உண்மையின் குரல். நம் இந்திய சமுதாயம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டது, வஞ்சிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது என்பதை படம் பிடித்து காட்டும் விசிடி இது. எங்களுக்கு இந்த கம்பம் வேணும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நாம எல்லாம் ஒரு ரத்தம் தெரியும். உலகம் பூரா நாம செதறி கிடக்கிறோம். 4 பேர் சிரிக்கிறோம், 4 பேர் அழுகிறோம், 4 பேர் அழிகிறோம். ஒருத்த ஞானி ஆவறான். என்ன நடக்குது புரியல. பினாங்கு தீவில் 150 ஆண்டு கால சரித்திரம் வாய்ந்த இந்தியர்களுக்காக இருந்த ஒரே கிராமம் கம்போங் வாபாலா. இப்போது அக்கிராமம் இந்தியர்களிடமிருந்து கை நழுவி போய்விட்டது. கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் கம்போங் வாபாலா மக்களை சந்தித்து பேசினார் அன்வார் இப்ராஹிம். அங்கு அவர் உதிர்த்த ஆசை வார்த்தைகள், வாக்குறுதிகள் இதோ. Ketua Menteri kita punya geng juga. DAP dengan keadilan kita punya geng. 2 minggu sudah menang. 2 minggu. Mesti itu Ketua Menteri itu punya wakil datang sini bagi selesai ini. Ini saya. Anwar Ibrahim has created enough trouble for the country. Anwar Ibrahim harus bertobat. Think Pakatan Rakyat requires another leader. Betul saya cakap. You better make sure remind this 2 weeks after we win, then the chief minister anytime, very soon. Kalau dia tak buat kerja, ini bukan Anwar. Kalau dia tak buat kerja, ini bukan Anwar. பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றி முதலமைச்சராக பதவியேற்ற பக்கத்தான் ராயாட்டைச் சேர்ந்த லிம் குவான் எங் 2 வாரத்தில் கம்போங் வாபாலா நிலப்பகுதியை நூஸ்மெட்ரோ வெஞ்சர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு விற்றார். பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த ராமசாமி கம்போங் வாபாலாவை பாதுகாப்பது போல நாடகமாடினாரே தவிர வேறொன்றும் செய்யவில்லை. எனக்கு அண்மையில் எங்க கேட்டாங்க, ஐயா நீங்க வாபாலால போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னு. நான் கேட்டேன், என்ன பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு. இல்ல அந்த முதலாளி மாறு அந்த கான்ட்ராக்டர் சில சலுகைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், போபாலா பொறுத்தவரைக்கு பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. There is no compromise. There is no discussion on Bopala. I told the chief minister, the Bopala belongs to the people of Bopala. Use your power. சாவர்த்து கூட தயாரில்ல அந்த கம்பத்துக்காக. இது திருடான்னு கோனிங்க தான் சொல்றாரு. நீங்க இப்ப திருடனுக்கு தொட போறீங்க. ஆமா நீங்க திருடானே. யூஸ் யுவர் பவர். என்ன ஆக்சன் எடுத்துட்டீங்க? யூஸ் தி பவர். யூ ஆர் நோ பவர். ரிசைன் அண்ட் கோ எவரிபடி. இவங்கள இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்கள ஒரு பிளாட் வீல்ல போய் அவரால இருக்க முடியாது. தூக்கிட்டாமலாம் வெளியே போட்டானா எங்க போவோம் நாங்க? ஏன்னா அதுங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்குதுங்க. நேரம் கிடைச்சிடும் அங்கதான் இருப்போம்னு. பக்கத்தான் ராயாட்டின் ஏமாற்று தலைவர்களான அன்வார் இப்ராஹிம், லிம் குவான் எங், ராமசாமி, ராயர் போன்றவர்கள் அரசியல் லாபத்திற்காக கம்போங் வாபாலாவை விற்றது மட்டுமல்ல, 3 தலைமுறை இந்தியர்களின் சரித்திரத்தையே புதைத்து விட்டனர். பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த 2 வாரங்களில் ஒரு கிராமத்தையே விற்று மக்களை நடுத்தெருவில் நிறுத்திய பக்கத்தான் ராயாட் தலைவர்களின் நரிமுகத்தை மக்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே போங்கன்றாங்க. நாங்க போய் எங்க இருக்கிறது? எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களை கொண்டு பிளாட்ல வச்சாங்கன்னா நாங்க எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுனாங்களும் அன்னைக்கு எனக்கு பிடிச்ச காட்சி இது வரைக்கும் எனக்கு காட்சி பிடிக்கவே இல்லை. நான் செத்துட்டா உனக்கு போவேன். என் பொண்டாட்டி கூட போயிடலாம். மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா?
2 வாரங்களில் அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு இத்தனை சோதனைகள் ஏற்படுத்திய அவர்கள் இனியும் பதவியில் இருந்தால் இந்தியர்களின் கதி அதோ கதிதான். சார் நீங்க போட்டீங்கன்னா நாங்க புள்ள குட்டிகளை தூக்கி போட்டே சாவோம் சார். எங்களுக்கு வேற இடம் இல்ல போறதுக்கு. அவன் 10 வாட்டி உடைச்சாலும் நாங்க இங்கேயே தான் இருப்போம். சமுதாயத்துக்காக அனுமதிக்கு நான் வந்திருக்கான்னு சொன்னதோட பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. எங்க வீட்டுல தான் கொண்டுனா அப்ப சொன்னாரு, என் தலையில வந்து கை வச்சாரு அனுபவ ஐயான்னாரு. எனக்கு ரொம்ப சந்தேகம், என்ன ஒரு நாய்க்காரு எப்படி என் தலையில் கை வைக்கிறாரு அப்படின்னு எனக்கு கொடுத்து என்ன அறியாமையே ஒரு திகில் வந்தது. அவர் சொன்னாரு, ஐயா jangan takut, kita ada, kita sudah menang itu boleh menang sudah jadi government itu lumia perkara apalah developer வந்தாருனாக்க என் பிரேயருக்கு மேல மிதிச்சு என்னை மிதிச்சுட்டா உங்க கம்பெனியில் நுழைய முடியும். ராமசாமி ஒரு கிட்டத்தட்ட வரல, இது வரைக்கும் வரலைங்க. ஒரு அடூன் உன்னை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், நீ யாரோ நான் யாரோங்கிறது நிலையில் இருந்த நாங்கள் இப்போ நீ உங்களையும் மதித்து முன்ன பின்ன எங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரியாது, மதித்து நாங்கள் ஓட்டு போட்டோம். கண்டிப்பாக வரணும் இல்லைங்க. பசுத்தோல் போர்த்திய நரிதான் பக்கத்தன் ராயட். காம்புங் போபாலாவில் நடந்த அவலம் அவர்களின் கையில் இருக்கும் கெடா, ஸ்லாங்கூர் போன்ற மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி வருகிறது. வாக்களித்த மக்களின் வீடுகளையே உடைத்து அவர்களை நடுத்தெருவில் நிறுத்திய பக்கத்தன் ராயட் இன்னும் கொஞ்ச காலத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் விற்க அஞ்சாது. வேலியே பயிரை மேய்ந்தது போல சுய லாபத்திற்காக அதை கூறு போட்டு விற்றுவிட்டனர் பக்கத்தன் ராயட். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல பக்கத்தன் பச்சோந்தி தலைவர்களை நம்பி நம் நாட்டை அடமானம் வைத்து விடாதீர்கள். மலேசியாவில் ஓர் அத்திப்பட்டி புக்கிட் ராஜா. ஆச்சரியம், ஆனால் உண்மை. ஏன் புக்கிட் ராஜாவை அத்திப்பட்டி என்று சொல்கிறோம்? இதோ ஒரு கண்ணோட்டம். இந்த அத்திப்பட்டி பக்கத்தன் ராயட் பிடியில் உள்ள ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ளது. 2007ஆம் ஆண்டு அப்போது ஸ்லாங்கூர் மாநிலத்தை ஆட்சி செய்த பரிசான் அரசாங்கத்தின் முயற்சியால் சாய்ம்டாபி நிறுவனத்திடமிருந்து புக்கிட் ராஜா தோட்ட பாட்டாளி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க 15 ஏக்கர் நிலம் வாங்கி தரப்பட்டது. 2008ஆம் ஆண்டு பெரும்பாலான இந்தியர்கள் எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டு சில மாநிலங்களை எதிர்க்கட்சியினர் கைப்பற்ற உதவினார்கள். பக்கத்தான் அரசாங்கம் ஸ்லாங்கூர் மாநிலத்தை கைப்பற்றியதோடு ஆட்சியினை பிடிக்க உதவிய இந்தியர்களின் தலை விதியையே மாற்றினார்கள். எப்படி? பாஞ்சாயிரம் காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து 82 வீடு தான் கட்டுறாங்க. அதில் வந்து மீதம் வந்து செமிடி வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டோட இது வந்து 70 வீடு செமிடி ஹவுஸ் கட்டுறாங்க. வீடு அவங்களுக்கு போகுது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து 144 பேரில் வந்து எங்களுக்கு வீடு கொடுக்கணும். இதில் வந்து 60 பேருக்கு வீடு இல்லாத போயிடுது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். 15 ஏக்கர் நிலத்தில் 144 வீடுகளை கட்டித் தருவதாக ஆசை வார்த்தை கூறிய பக்கத்தான் ராயட் எக்ஸ்கோ டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார், அவருடன் இணைந்து கொண்டவர் வழக்கறிஞர் சிவராசா. அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்தது. பக்கத்தான் ராயட்டின் மாபெரும் சாதனை என்று மார்தட்டிக் கொண்டனர். அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் அது வெளிவந்தது. புக்கிட் ராஜா மக்கள் மகிழ்ந்தனர். லாங்கு பிரச்சனை, ஒரு நேரம் கரண்ட் இருக்க மாட்டேது, ஒரு நேரம் தண்ணி இருக்க மாட்டேது, இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடு கட்டி கொடுக்குறோன்னு இன்னும் எங்களுக்கு கட்டுறாங்க. அதை கட்டின வீட்டில் கூட இன்னும் குறவாக இருக்குது. தேவேரும் சிவராசங்களை ஏமாற்றிட்டாங்க. கொடுத்த சாமியில் 15 ஏக்கர் நிலத்தில் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவரை அதில் 7 ஏக்கர் எங்கள் அமுக்கு முடிச்சுட்டு 8 ஏக்கர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பங்களா வீடு கட்டுறோன்னு நாங்கள் போய் நேரடியாக போய் கேட்டதுக்கு இதை பற்றி சிவராசன் சொல்லிட்டு வெளியே போங்க, இது ஏன் இடம் 3 பேருக்கு வெளியே இப்போ வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 பேருக்கு பசங்க வாய் முடிக்க வந்துட்டோம். எப்படி எங்களுக்கு கொடுத்தது 15 ஏக்கர், அதை எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? எங்களுக்கு கொடுத்துதான் எங்களே எங்கள் தோட்ட மக்களுக்கு கொடுத்தது. அது ஏன் எங்களுக்கு அதை கட்டி கொடுக்க வேண்டித்தானே? அதை கட்டி கொடுக்காம அவங்க எடுத்துக்கிட்டாங்க 8 ஏக்கர், இப்போ 7 ஏக்கர் தான் எங்களுக்கு இருக்கிறாங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. மழை பெஞ்சு 3 தர தண்ணி ஏறிச்சு வீட்டில், வீடு ஃபுல்லாக ஏறிச்சு. அலமாரிலாம் 2 அலமாரி வீணாக போச்சு, வாஷிங் மிஷினும் வீணாக போச்சு. ஆமாம் 15 ஏக்கர் தரேன்னு சொல்லிட்டு சாமியார் 15 ஏக்கர் தரேன்னு எல்லாம் சைன் பண்ணி சூடாலாம் கொடுத்துட்டாரு.
இப்போ 7 ஏக்கர்ல தான் வீடு கட்ட போறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 8 ஏக்கர் என்ன ஆச்சு? அதன் பிறகு கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக 15 ஏக்கர் நிலம் 7 ஏக்கராக மாறியது. 144 வீடுகள் 82 வீடுகளாக குறைந்தது. மீதமுள்ள 8 ஏக்கர் நிலத்தில் ஆடம்பர பங்களாக்கள் கட்டப்படும் என்று சைன்போர்ட் எழுப்பப்பட்டது. வாயடைத்து போயினர் நமது பாட்டாளி புக்கிட் ராஜா மக்கள். 15 ஏக்கர் நிலத்தில் ஓரடி குறைந்தாலும் சும்மா விடமாட்டேன் என வீர வசனம் பேசிய காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க வாசகம் எங்கே போனார்? 400 வெள்ளி கிடைக்கும் ஐயா. 400 வெள்ளி சேவை 400 வெள்ளி தரம் சேவை எடுப்பாங்க ஐயா. அதான் புதுசாக கட்டி போட்டுருக்கேன். அந்த வீட்டுக்கு போங்க, கட்டுற வரைக்கும் நீங்கள் அதில் எதுவும் சொல்கிறது. எங்கள் நிலைமைய ஒரு நாளைக்கு தண்ணி செஞ்சுட்டா தூக்கமே வராது. அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐயா. ஸ்லாங்கூர் மாநில பாகிஸ்தான் அரசுக்கு மகஜர் வழங்கப்பட்டது. பதில் இல்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என மட்டும் பாகிஸ்தான் தலைவர்களிடமிருந்து குரல் வந்தது. உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். ஏமாத்திக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு கட்டி கொடுத்துருங்க. இந்த இடம் தான் நாங்கள் வந்து காலங்காலமாக நான் பார்க்க போனீங்கன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த இடம். இது வந்து காலங்காலமாக எங்கள் அப்பாலாம் அந்த எஸ்டேட்லேயே வேலை செஞ்சவங்க. எங்கள் அப்பா அந்த எஸ்டேட்லேயே வேலை செஞ்சு இறந்தும் போயிட்டார். இன்னும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் குடியிருந்தோம். இப்போ இந்த வீடு கட்டி இருக்கிற இடத்துல எங்களை வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல காரணங்கள்லாம் சொல்லி குன்ற கும்பல்லாம் வச்சு எங்களை பலாக்காரமாக இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. போராட்டம் ஓயவில்லை. இப்பிரச்சனை குறித்து பிரதமர் நஜீப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் மாநிலத்தை பாரிஸ்தான் அரசாங்கம் கைப்பற்றினால் ஏழை தோட்ட பாட்டாளி புக்கிட் ராஜா மக்களுக்கு நிலப்பிரச்சனை நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும் என்று நஜீப் வாக்குறுதி அளித்துள்ளார். பிரதமருக்கு இருக்கும் இந்த இரக்க குணம் நம்மின எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இல்லையே. இப்படிப்பட்ட இன துரோகிகளுக்கு மீண்டும் நாம் வாய்ப்பு வழங்க வேண்டுமா? நமது பிரதமர் நஜீப் சொன்னதை செய்து முடிக்கும் ஒரு பிரதமர். இந்தியர்கள் இந்நாட்டில் முன்னேற துடிக்கும் ஒரு சமூகம். Kita mungkin telah buat kesilapan sedikit pada masa-masa yang lalu. Tapi kita sudah mempelajari dari segi kesilapan itu. Hari ini pemimpin-pemimpin kita amat memahami kehendak kaum India dan kita akan lakukan yang terbaik untuk kaum India di dalam negara. முந்தைய காலங்களில் இந்தியர்களை புறக்கணித்ததற்கு பலமுறை மன்னிப்பு கேட்டதோடு நமக்கு பல வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் நஜீப் துன் ரசாக். எங்களுக்கு கொடுத்தா போதும். எப்படி ஒப்பந்தம் பண்ணாங்களோ அப்படி எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு நிலம் எங்களுக்கு வேணும். நிலத்தை திருடாதீங்க. எங்க நிலத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு வந்து சாமியில் கொடுத்து 15 ஏக்கர் கொடுத்தே ஆகணும். அதை ஜெயவீரும் சிவராசம் திருட்டு பண்ணிட்டாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட நிலத்துல வந்துட்டு இன்றைக்கு ஜெயவீரும் சிவராசாவும் அந்த 15 ஏக்கர் நிலத்தை வந்து 2ஆ கூறு போட்டுட்டாங்க. வந்து கை வைக்கக்கூடாது. ஜெயவீரும் சிவராசாவும் அந்த நிலத்துல வந்து நிலத்தை கூறு போடக்கூடாது. எங்களுக்கு இந்தியர்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் ஒன்று ஸ்லாங்கூர். அன்று பாரிஸ்தான் அரசாங்கம் கோவிலை உடைத்தது என நாம் ஆத்திரமடைந்து எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பளித்தோம். தன் தவற்றை உணர்ந்து கொண்ட பாரிஸ்தான் அரசாங்கம் நஜீப்பின் ஆட்சியில் இன்றளவில் ஒரு கோவிலையும் உடைக்கவில்லை. ஆனால் ஆலயங்களை உடைக்க மாட்டோம் என உறுதிமொழி அளித்த பாகிஸ்தான் அரசாங்கம் இன்றளவில் 7 ஆலயங்களை உடைத்ததோடு 18 ஆலயங்களை உடைப்பதற்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். ஜேவியரும் காலித் இப்ராஹிமும் இந்த மாபெரும் கூட்டுச்சதியை இந்தியர்களுக்கு எதிராக அரங்கேற்றி வருகின்றனர். 2008ஆம் ஆண்டு இந்தியர்களால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அதே பாரிஸ்தான் அரசாங்கம்தான் SUK வளாகத்தில் இந்தியர்களுக்காக 1000க்கும் மேற்பட்டோரை திரட்டி போராட்டம் நடத்தினார்கள். ஸ்லாங்கூரில் கோவிலை உடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே சென்று ஆலயங்களில் மணி அடிக்க கூடாது என்றும் கூறுகின்றனர் பாகிஸ்தான் ராயட். பாகிஸ்தான் ராயட் ஆட்சியில் பாங்கி லாமாவில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் கோயில் மணி அடிக்க கூடாது என சமன் அனுப்பியுள்ளனர். வீட்டினுள்ளே சாமி மேடை அமைப்பது கூட தவறாம். செப்பாங்கில் இந்த கொடூரத்தை பாகிஸ்தான் ராயட் அரங்கேற்றியது. சுதந்திர பூமியில் இப்படியும் ஒரு சட்டமா? உடைச்சிட்டு போனவனுங்க தான் உடைச்சிட்டு இந்த கல்லுகளை இன்ன வரைக்கும் இந்த கல்லுலாம் என்ன கிடக்குது வீட்டில் இப்படி கொட்டி போட்டு போயிட்டானுங்க. அந்த கோபுரத்தை இழுத்து கீழே தள்ள பார்த்தானுங்க.
அவனோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த கோபுரத்தை உடச்சி வீசிடணும். இவ்வேளையில் மாணிக்கவாசகம் என்ன சொன்னார்? உண்மையில் ஆலயங்கள் உடைபடாமல் காப்பாற்றியது யார்? மாநிலத்தை ஆட்சி செய்யும் போதே இப்படி சட்டம் அமைக்கும் பக்காத்தான் அரசாங்கம் புத்ராஜயாவை கைப்பற்ற போவதாக கூறுகிறார்கள். இந்தியர்கள் மீண்டும் ஏமாந்தால் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் பக்காத்தான் ராயா. இப்போ தற்சமயம் மதிலீட்டார எங்களுக்கு ஆலய உடைப்பு நோட்டீஸை கொடுத்து இது வேறொருத்தோடைய நிலம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துட்டாங்க. ஆலய பாதுகாப்புக்கு குந்தகத்தை விளைவிச்சிட்டாங்க. ஆகையின்படினால நம்ம எங்களுடைய தரப்பு வாதம் என்னன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 வருடத்துக்கு முன்னுக்கு இருந்தாலும் 20 ஆண்டுகளாக முறையான நிர்வாகம் இயங்கி அரசு ஸ்தாபனத்துக்கு எல்லாம் அறிவித்து இந்த நிலம் ஜபாத்தான் ஊத்தான் சிம்பான் காப்பார் கக்கால்னு டைட்டில் நேமு. அரசியல் பேசி நம் இந்திய சமுதாயத்தை ஏமாற்றிய பக்காத்தான் தலைவர்களுக்கு இனி மானமுள்ள இந்திய சமுதாயம் மீண்டும் வாய்ப்பு வழங்க போகின்றதா? சிலாங்கூரில் ஆட்சிக்கு வரும்போது இந்தியர்களுக்கு 2 ஆட்சிக்குழு உறுப்பினர், ஒரு துணை மந்திரி பசார் பதவிகள் வழங்குவோம் என உறுதி கொடுத்தது பக்காத்தான் அரசாங்கம். ஆனால் நடந்தது என்ன? ஒரே ஓர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி யாருக்கு? நம் இந்தியர்களை நட்டாற்றில் விட்ட சேவியர் ஜெயக்குமாருக்கு. சமுதாய பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் தமிழ் பள்ளிகளில் தான் என கூறியவர் சேவியர் ஜெயக்குமார். இதற்கு சான்று பக்காத்தான் கட்சியின் தேசிய உதவி செயலாளர் ஜனபாலா 25 ஏப்ரல் 2013 பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கொடுத்திருந்தார். தமிழருக்கும் இந்துக்களுக்கும் முதல் எதிரி சேவியர். அந்த பொன்னாடைகளும் மாலைகளும் தூக்கி தெருவில் வீசிவிட்டு போகின்ற சேவியரை ஒரு இந்துக்களின் பிரதிநிதியாகவோ தமிழர்களின் பிரதிநிதியாகவோ நிச்சயமாக கருதவே முடியாது. தனது பதவியை பயன்படுத்திக் கொண்டு இந்துக்களை கேவலப்படுத்துகின்ற, சிறுமைப்படுத்துகின்ற, உதாசீனப்படுத்துகின்ற சேவியர் மீண்டும் இந்த சிறிய அண்டலாஸ்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. சேவியர் தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என்று சொன்னவர், இந்து மதத்திற்கு எதிர்ப்பாக கேவலப்படுத்துகின்றவர். அன்னைக்கு கோயில்ல சாப்பிடும் போது இலைய எதிர்ப்புறமாக மடித்த அந்த சேவியர் சொன்னா நீங்க தப்பு பண்ணுங்க, அது கோயில் வேண்டான்னு சொன்னா நீங்க மடிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படிதான் மடிச்சுட்டு போனேன். அப்பனா இந்து மதத்தை கேவலப்படுத்தணும் சேவியர். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க சொல்லுங்க? அவர் மறுக்கட்டும் முன்னுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு சாட்சியோடு நான் சொல்ல முடியும் அவர் என்ன செஞ்சார் சேவியர். ஆனால் ஒரு இந்து அல்லாதவரை இந்து ஆலயங்களுக்கு சென்று மானியங்கள் கொடுப்பதும், இந்துக்கள் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதையை துச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டுக்கு போகின்ற வழியில் அந்த பொன்னாடைகளும் மாலைகளும் தூக்கி தெருவில் வீசிவிட்டு போகின்ற சேவியரை ஒரு இந்துக்களின் பிரதிநிதியாகவோ தமிழர்களின் பிரதிநிதியாகவோ நிச்சயமாக கருதவே முடியாது. ஆண்டு ஆத்திரப்பட்டோம், எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கள், இனி கலிலா உபா உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறோம் என்று கூறினார்கள் பக்காத்தான் தலைவர்கள். ஒரு வாய்ப்பு சிலாங்கூர் மாநிலத்தில் கொடுத்தோம். என்ன நடந்தது? இந்திய தோட்ட தொழிலாளிகள் வீட்டை இழந்தனர். பரம்பரையாக கட்டி காத்த கோவிலை இழந்தனர். உரிமையை பறிகொடுத்தனர். நயவஞ்சக பக்காத்தான் ராயா தலைவர்களால் கேவலமாக நடத்தப்பட்டனர். ஆலயங்களை உடைப்பவன் இனிமேல் என் பிணத்தை தாண்டித்தான் ஆலயத்தை உடைக்க முடியும் என்று வீரவசனம் பேசிய பக்காத்தான் தலைவர்கள் எங்கே? நம் இன மானத்தை கூறு போட்டு விற்ற இப்படிப்பட்ட பக்காத்தான் தலைவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப் போகின்றோமா? நம் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம் பிள்ளைகள் மானத்தோடு வாழ வேண்டும். இனம், சமுதாயம், கலை, கலாச்சாரம் அழியக்கூடாது. இன்று உங்களின் ஓட்டு, நாளை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நாம எல்லாம் ஒரு ரத்தம் தெரியும். உலகம் பூரா நாம செதறி கிடக்கிறோம். 4 பேர் சிரிக்கிறோம், 4 பேர் அழுகிறோம், 4 பேர் அழிகிறோம். ஒருத்த ஞானி ஆவறான். என்ன நடக்குது புரியல.
போறேன் பல கதை, சொந்த கதை சொக கதை, தாத்தா பாட்டி வந்த கதை. இயற்கை மனம் வீசும் பால் மர காட்டுல வாழ்க்கை தேயும் செம்மண்ணு ரோட்டுல ஆண்ட பரம